போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் முன்னாள் அமைச்சர்கள் தொடர்புகளை பேணியமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார். இதுநாள் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத பெரிய புள்ளிகளும் கூட ரணில் விக்ரமசிங்கா, அதே போன்று கொள்ளைக்காரனான ராஜபக்சாக்கள், மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த கும்பல் அனைவரையும் இன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இன்றைக்கு சுரேஷ் சலே போன்ற புலனாய்வு பிரிவினுடைய பிரதம அதிகாரி கூட இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மூலமாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அரசியல் மறைந்திருக்கும். அப்ப அந்த அரசியல் ஊடாக இன்றைக்கு பல்வேறு உண்மைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அது மாத்திரமல்ல, போதைப் பொருள் வியாபாரிகள் அவர்களுடைய ராஜாகம் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தெரிய வந்திருக்கின்றது, முன்னாள் நீதி அமைச்சரும் அவருடைய மகன் கூட இதில் கலந்து கொண்டிருக்கின்றார். கோடிக்கணக்கான நிதிகளை பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த பரிமாறிக்கொள்ளப்பட்ட நிதிகள் என்பது வேறு யாரும் அல்ல, பாதாள உலக தலைவர்களை சட்டத்தில் இருந்து பாதுகாக்கின்றோம் என்ற வாக்குறுதியின் கீழ் கோடிக்கணக்கான ரூபாய்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக இன்றைக்கு அவர்களுடைய ரெக்கார்டிங் சூடாக தெரிய வருகின்றது. அவருடைய மகன் மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் அப்பனும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றாரா என்ற கேள்வியும் கூட எழுகின்றது. அவர் மாத்திரமல்ல, முன்னாள் ரணில் விக்ரமசிங்காவோடு இருந்த முக்கியமான புள்ளிகளும் கூட இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் என்று இன்றைக்கு விசாரணைகள் முடக்கப்பட்டு வருகின்றது. விஜயதாச ராஜபக்ச அவர்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றாரா என்கின்ற விசாரணைகள் கூட முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.